ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை அம்மாவை தொலைத்த மகன், மகனின் பாவத்திற்கு கடவுளின் நீதி. செல்வம் வீட்டுக்குள் நுழைந்ததுமே அவனை எதிர்கொண்ட மாலதியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டிருந்தது. திருமணமாகி இந்த 11 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட அவன் வீடு திரும்பும்போது மாலதியின் முகத்தை மலர்ச்சியாக பார்த்ததில்லை. எப்போதும் ஏதோ ஒரு கடுகடுப்பு அவள் முகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். செல்வராஜின் அம்மா சாரதாவை பற்றி புலம்பி வருத்தெடுத்த பின்பே மாலதியின் முகம் சாதாரண நிலைக்கு திரும்பும். ஆனால் இன்று இருக்கும் அவளுடைய முகத்தை பார்த்தால் இது சரியாகுமா இல்லை நீடிக்குமா என்று செல்வத்திற்கு சந்தேகமாக இருந்தது. இரவு உணவிற்கு கணவனுக்கும் மகனுக்கும் தனக்கும் தோசை ஊற்றினாள். மூவரும் சாப்பிட்டு முடித்தவுடன் மதிய சாப்பாட்டை ஒரு தட்டில் போட்டவள் மோரை ஊற்றி சிறிது உப்பை போட்டு கணவனின் கையில் கொடுத்தாள். கணவனும் அதை வாங்கி கொண்டு நேராக ஹாலை அடுத்து இருந்த அறைக்குள் சென்று தட்டை வைத்தான். சாப்பிடு என்று சொல்லிவிட்டு வெளியே வந்துவிட்டான். வெறுத்த பார்வையுடன் அமர்ந்திருந்தார் 58 வயது சாரதா. ஹாலுக்கு வந்து அனைவரும் அறைக்குள் போய்விட்டார்களா என்று பார்த்தார். மருமகள் இருக்கும்போது அவர் ஹாலுக்குள் வரக்கூடாது என்பது கடுமையான உத்தரவு. கையை கழுவிக்கொண்டு அறைக்குள் வந்தவர் தன் மகன் கொண்டு வந்து வைத்த உணவை சாப்பிட்டார். தட்டை கழுவி சத்தம் இல்லாமல் சென்று சமையல் அறையில் வைத்தவர் அறைக்குள் வந்து படுத்துக்கொண்டார். அடுத்தவரின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து காதுக்குள் சென்றது. அவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. தினமும் அழுதாலும் இந்த கண்ணீர் மற்றும் வற்றுவதே இல்லையே, எப்படி என்று யோசித்தார். 19 வருடமாக தன் மகனை தவிர வேறு உலகமே தெரியாமல் வாழ்ந்து வந்தார். செல்வத்தின் 7 வயதில் ஃபேக்டரியில் போர்மேனாக வேலை செய்த தந்தை இறந்துவிட்டார். செட்டில்மெண்டாக கிடைத்த சொற்ப தொகையை மகனின் படிப்புக்காக ஒதுக்கியவர் வீட்டு வாடகைக்காகவும் வீட்டு செலவுக்காகவும் 2 வீடுகளில் சமையல் வேலை செய்து வந்தார். வேலை செய்த வீடுகளிலும் அவரை நல்லபடியாகவே பார்த்து கொண்டனர். கொடுக்கும் நல்ல உணவுகளை மகனுக்கு கொடுத்து விடுவார். தான் சிறிது சாதத்தை போட்டு மோர் ஊற்றி சாப்பிடுவார். ஆனால் மகன் இன்று நல்ல வேலையில் இருக்கிறான். 28 வயதிலேயே திருமணம் செய்து வைத்தார். இருப்பினும் இன்று வரை அவருக்கு கிடைப்பது அதே மோர் சாதம்தான். அடுத்த நாள் மாலதியின் தாயும் அவளுடைய சகோதரியும் வந்திருந்தனர். நாள் முழுவதும் மாலதியுடன் பேசிக் கொண்டிருந்தவர்கள் மறுநாள் காலையில் கிளம்பிவிட்டனர். அடுத்து ஒரு வாரம் எப்போதும் போல சென்றது. மாலை வீட்டுக்கு திரும்பிய செல்வம் ஒரு நாளும் இல்லாத அதிசயமாக அம்மாவின் அறைக்குள் நுழைந்தான். அம்மா, நாம் நாளை காலை கிளம்பி சில நாட்கள் கோவிலுக்கு செல்ல போகிறோம். நம் அனைவருக்கும் ட்ரெயினில் டிக்கெட் புக் செய்து விட்டேன். நீ சில நாட்களுக்கு தேவையான துணிமணிகளை எடுத்து வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். சாரதாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. திடீரென்று கோவிலுக்கு போகலாம் என்று சொல்கிறானே. சரி, அந்த கடவுள் உனக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டவர் அப்படியே உறங்கி போய்விட்டார். காலையில் எழுந்து தனது சில சேலைகளை ஒரு பையில் எடுத்து வைத்து கொண்டார். தன் கணவர் தனக்கு கடைசியாக எடுத்து கொடுத்த சேலையை கையில் எடுத்தவர் ஒரு முறை அதை தடவி பார்த்துவிட்டு பெட்டியிலேயே வைத்தார். மெதுவாக வெளியே வந்து பார்த்தார். மாலதியும் சில பைகளை ஹாலில் கொண்டு வந்து வைத்தாள். வாசலில் டாக்ஸியில் வந்து இறங்கினான் செல்வம். அம்மா, மாலதி மகன் விவேக்குடன் டாக்ஸியில் ஏறி ரயில்வே ஸ்டேஷன் வந்தடைந்தான். சாரதாவிற்கு லோயர் பர்த் புக் செய்யப்பட்டிருந்தது. இதுதான் அவருடைய 2வது ரயில் பயணம். திருமணமாகி வந்த புதிதில் அவருடைய கணவர் ஒருமுறை அவரை கும்பகோணம் கோவிலுக்கு அழைத்து சென்றிருந்தார். மிக பெரும் அதிசயமாக மாலதி எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உணவை சாப்பிட கொடுத்தாள். சாரதாவிற்கு நடப்பது எதையும் நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. 2 நாள் பயணத்துக்கு பிறகு அவர்கள் அந்த இடத்தை வந்து அடைந்திருந்தார்கள். தாயின் பையை கையில் வாங்கி கொண்டான் செல்வம். பயத்துடன் மருமகளை பார்த்தாள் சாரதா. மாலதியின் முகத்தில் எந்த கடுகடுப்பும் தெரியவில்லை. சற்று மகிழ்ச்சியாக இருப்பது போல இருந்தது. கோவிலை நோக்கி அனைவரும் நடந்தனர். தெருக்களில் மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. சாரதாவிற்கு அது எந்த இடம் என்று தெரியவில்லை. கேட்கவும் சற்று பயமாக இருந்ததால் சுற்றும் மூற்றும் பார்த்து கொண்டிருந்தார். நால்வரும் கோவில் மண்டபத்தை வந்தடைந்தனர்.
அம்மாவை மண்டபத்தில் சுவர் ஓரமாக உட்கார வைத்தான் செல்வம். அம்மா, நீ இங்கேயே உட்கார். நாங்கள் மூவரும் குளித்துவிட்டு வந்து உன்னை குளிக்க அழைத்து செல்கிறேன். பின் அனைவரும் சுவாமி தரிசனம் செய்ய போகலாம் என்றான். சம்மதமாக தலை அசைத்த சாரதா தன்னுடைய பையுடன் அந்த சுவற்றின் ஓரமாக உட்கார்ந்து விட்டார். அவர்கள் மூவரும் கையில் பையுடன் அங்கிருந்து சென்றனர். நீண்ட நேரம் ஆகிவிட்டது. அவர்கள் போன வழியையே பார்த்து கொண்டிருந்தார் சாரதா. எங்கே இன்னும் காணவில்லை, நேரமாகிக் கொண்டிருக்கிறதே என்று யோசித்துக் கொண்டிருந்தார். பொழுது சாயும் நேரம் ஆகியிருந்தது. உச்சி வெயில் நேரத்தில் அந்த மண்டபத்துக்குள் வந்ததாக சாரதாவிற்கு தோன்றியது. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 5 மணி நேரமாக இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் என்பது அவருக்கு புரிந்தது. சென்றவர்களுக்கு என்ன ஆயிற்றோ என்ற பதைப்புடன் கையில் பையுடன் அந்த மிகப்பெரிய ஆற்றின் கரைக்கு வந்தார். இப்போது அங்கு கூட்டமும் இல்லை, ஆட்களும் இல்லை. ஒன்றும் புரியாமல் பக்கத்தில் இருந்த ஒரு மடத்தின் திண்ணையில் அமர்ந்தார். சற்று நேரத்தில் அந்த திண்ணையில் இருந்தவர்களுக்கு சிலர் உணவு பொட்டலங்களை கொண்டு வந்து கொடுத்தனர். அதில் ஒன்றை சாப்பிட்டுவிட்டு விடிய விடிய அந்த ஆற்றையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். மறுநாள் சூரியனும் உதித்துவிட்டது. தன்னுடைய மகன், மருமகள், பேரன் இருக்கும் தடயமே தெரியவில்லை. அப்போதுதான் அவருக்கு ஒருவேளை தன்னை அவர்கள் இங்கே விட்டுவிட்டு செல்வதற்காகத்தான் வந்திருப்பார்களோ என்று தோன்றியது. இந்த நினைவு அவர் உடம்பில் உள்ள இரத்தம் அனைத்தும் கண்ணீராக வழிய போதுமானதாக இருந்தது. 1 வாரத்திற்கு முன்பு மாலதியும் அவளுடைய தாயும் ரகசியமாக நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தது நினைவுக்கு வந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தார். சுற்றி இருந்த மக்கள் ஏதேதோ மொழிகளில் பேசிக்கொண்டு இருந்தனர். அனைத்து உணர்ச்சிகளும் மறுத்து போன நிலையில் இருந்த சாரதா பையை திண்ணையிலேயே விட்டுவிட்டு ஆற்றில் இறங்கிவிட முடிவு செய்தார். அப்போது அவர் காதுகளில் யாரோ தமிழில் பேசும் சத்தம் கேட்டது. தன் மகனோ என்று திரும்பி பார்த்தார். வேறு யாரோ அங்கு நிற்பதை கண்டார். அவர்களிடம் சென்று இது என்ன ஊர் என்று கேட்டார். அவர்கள் இது காசி, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், உங்களுடன் யார் வந்தது என்று கேட்டனர். சாரதா நடந்ததை சொன்னார். அதை கேட்ட அந்த வாலிபர்கள் இருவரும், அம்மா, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எங்களுடன் வாருங்கள். வீட்டில் எங்களுடைய தாயார் இருக்கிறார், அங்கு சென்று முடிவு செய்து கொள்ளலாம் என்று கூறினர். சாரதாவை அழைத்து சென்றனர். அவர்கள் அழைத்து சென்றது ஒரு மடம். அது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களால் தமிழ்நாட்டு பக்தர்களுக்காக நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. சாரதாவை அழைத்து சென்ற அந்த 2 வாலிபர்களும் தன் தாயிடம் நடந்ததை கூறினர். மிகவும் வருந்திய அந்த பெண், அம்மா, நீங்கள் மிகவும் களைப்பாக இருக்கிறீர்கள். உங்களிடம் உடைகள் இருக்கிறது அல்லவா, குளித்து சாப்பிட்டு சற்று ஓய்வெடுங்கள். மாலையில் மீதியை பேசிக்கொள்ளலாம் என்று சொன்னார். என்ன செய்வது என்று தெரியாத சாரதா அவர்கள் சொன்னபடியே குளித்துவிட்டு சிறிது ரசசாதம் சாப்பிட்டுவிட்டு ஓய்வு எடுத்து கொண்டார். சற்று நேரம் கழித்து அங்கே வந்தவர் அந்த பெண்ணும் வாலிபர்களும் அங்கு இருப்பவர்களுக்கு உணவு பரிமாறி கொண்டிருப்பதை பார்த்தார். அவர்களிடம் சென்று நானும் உங்களுக்கு உதவலாமா என்று கேட்டார். அந்த பெண்ணும் தாராளமாக உங்களுக்கு முடியும் என்றார். சற்று நேரத்தில் ஒரு 25 பேர் கொண்ட பக்தர் கூட்டம் உள்ளே வந்தனர். வந்தவர்கள் 1 மணி நேரத்தில் அவர்களுக்கு உணவு கிடைக்குமா என்று கேட்டனர். அந்த வாலிபர்கள் 1 மணி நேரத்தில் சற்று கடினம், 2 மணி நேரம் பொறுத்திருந்தால் உணவு சமைத்து தருவதாக சொன்னார்கள். அதை கேட்ட சாரதா, உங்களுக்கு சம்மதம் என்றால் நான் சமையல் செய்கிறேன் என்று சொன்னார். உடனே அந்த பெண்ணும் சாரதாவும் சேர்ந்து 1 மணி நேரத்தில் அவர்களுக்கு தேவையான உணவை தயாரித்தனர். வந்திருந்த பக்தர்கள் சாப்பிட்டுவிட்டு, எங்கள் அம்மாவிடம் சாப்பிட்டது போலவே இருக்கிறது, மிகவும் நன்றி என்று பெரிய தொகையை கொடுத்து சென்றனர். அதன் பிறகே வாலிபர்களும் அந்த பெண்ணும் சாப்பிட்டனர். சாப்பிட்டவர்கள் அப்படியே சொக்கி போய்விட்டார்கள். சாரதாவின் கைமணம் அவ்வளவு அருமையாக இருந்தது. அவர்கள் சாரதாவிடம், அம்மா, நீங்கள் ஊருக்கு போக வேண்டுமா, அதற்கு ஏற்பாடு செய்யலாமா, அல்லது தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் எங்களுடைய அம்மாவாக இருக்க முடியுமா என்று கேட்டனர். இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்துவிட்டு போன மகனை இனி தேடி போவதில்லை என்று முடிவெடுத்தார். இது என் வாக்கியம், தாராளமாக நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டார் சாரதா. தமிழ்நாட்டிலிருந்து செல்வோர் அனைவரும் அந்த தமிழ் மடத்துக்கு செல்ல அவர்களுடைய நண்பர்கள் வழிகாட்டினர். இவ்வளவு தொலைவிலும் நமக்கு அம்மாவின் கைமணத்தில் தமிழக உணவு கிடைக்கிறது,
இது தமிழ்நாட்டிலிருந்து செல்லும் பக்தர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றனர். 2 நாட்களில் திரு சிவராமனும் அவனுடைய குடும்பத்தாரும் காசிக்கு செல்வதற்கு தயாராகி கொண்டு இருந்தார்கள். அப்போது அங்கு வந்த அவருடைய தலைமை அதிகாரி, ராமச்சந்திர மடத்திற்கு செல்லுங்கள், அங்கு சாரதா என்ற நம் தமிழ்நாட்டு பெண்மணி ஒருவர் சமையல் செய்து தருகிறார். அவருடைய குடும்பம் அங்கு வருபவர்களை மிகவும் நல்லபடியாக பார்த்து கொள்கின்றனர். அந்த உணவுக்காகவே மறுபடியும் காசிக்கு செல்லலாம் என்று என் மனம் ஏங்குகிறது என்று சொன்னார். அதே அலுவலகத்தில் வேலை செய்யும் செல்வம் அங்கு வந்தான். சாரதாவை காசியில் விட்டு வந்த மறுநாளே ஒரு சாலை விபத்தில் 2 கால்களையும் இழந்தவன் முட்டுக்கட்டைகளுடன் வந்து சேரில் அமர்ந்தான். செல்வத்திற்கு தொண்டை அடைத்தது. கண்கள் கலங்க அப்படியே உட்கார்ந்தான். இனி தன்னால் எந்த காலத்திலும் தன் தாயின் முகத்தை பார்க்க முடியாது. அதற்கான தகுதி தனக்கு இல்லை. இப்போது அவனுக்கே அவனை பார்க்க மிகவும் அருவருப்பாக இருந்தது. அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும் என்பது அந்த காலம். இது கலிகாலம் அல்லவா? சிலருக்கு தண்டனைகள் உடனடியாக கிடைத்து விடுகின்றது. நாம் செய்யும் காரியத்தின் பலனை கடவுள் கைமேல் கொடுப்பார். கர்மா மிகவும் வலியது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும்.